ஹாய் ஆல், வெல்கம் டு அவா அரட்டை வித் அம்மா. அம்மாவை காண என்னடா இவங்க மட்டும் அரட்டை ஆரம்பிச்சிட்டாங்களானா, அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவங்க என்னமோ தேடிட்டே இருக்காங்க. சரி ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா வருவாங்கன்னு தான் நான் ஆரம்பிச்சிட்டேன். அம்மா மா சீக்கிரம் வாங்க. ஏமா நேதிகே. Hi everyone. Sorry for the disturbance and delay. நேதிக்கே நம்ம வீடியோ போடல, அதுக்கே என்ன இன்னைக்கு வீடியோ காணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா போடணும்னு சொன்னேன்ல, எத்தனை நேரமா கூப்பிட்டு ஒரே டென்ஷன்மா எனக்கு. என் கணக்கு நோட்டியே காணோம். ஐயோ என்ன பெரிய கணக்கு நோட்டு, என்னமோ அக்கௌண்ட்ஸ் ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி கணக்கு நோட்டு காரணம் அதுக்காக இவ்வளவு டென்ஷன் பண்ணுவீங்களா? ஆமா, மந்திரவாதி உயிர் கிளிக்குள்ள இருக்கிற மாதிரி என் உயிர் அந்த கணக்கு நோட்ல தான் இருக்கு. அடடடடா தாங்க முடியல. அது உங்களோட ரூம்ல தான் இருக்கும், ஒழுங்கா பாத்தீங்களா? நல்லா இத்தனை நேரம் அங்கதான் தேடிட்டு இருந்தேன். அம்மா இன்னைக்கு சரஸ்வதி பூஜைக்கு எல்லா புக்கும் எடுத்து வைப்பேன்ல, அது என்னோட பாட்டு டைரியோட கணக்கு புக்கும் இருந்திருக்கு. அதையும் சேர்ந்து நான் வைக்கணும். அதுக்கு தேடுறேன். நான் எடுத்து அங்கதான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அதுதான் வேணும் எனக்கு, வேற ஒண்ணும். சரி, அத என்னத்தை தேடுறீங்கன்னா என்கிட்ட சொல்லணும்ல. சும்மாவே தேடிட்டு இருந்தேன்னா அது அந்த இதுலதான் இருக்கு. இன்னைக்கு எடுக்க வேணா நாளைக்கு எடுக்கலாம் அச்சதைய போட்டு, சரியா? ஆனா ஒரு கணக்கு நோட்டுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகி வீடியோ போடுறதுக்கு கூட வராம அப்படி என்ன உங்களுக்கு? அதாவது நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன் இப்பவா? அப்ப சரி, எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, பிளாஷ்பேக். அப்ப ரவுண்ட் ரவுண்ட் வரணும், ரவுண்ட் ரவுண்ட் போடணும். அப்ப என்ன ஆச்சு, எங்க அப்பா ஒரு குட்டி நோட் வச்சு தினம் அதுல எழுதுவேன். ஸ்ரீராம ஜெயமா இல்ல, நான் கேட்டேன் என்னப்பா எழுதுறேன்னு. இப்ப வெளியில போயிட்டு வந்தல செலவெல்லாம் எழுதுறேன்னு. நான் சொன்ன உங்க ஆபீஸ்ல இது கூட கேட்பாளான்னு கேட்டேன். இல்ல இல்ல, வீட்டு வரவு செலவு கணக்கு அப்படின்னு. எதுக்கு எழுதுறேன்னு கேட்டேன். அப்ப எங்க அப்பா சொன்ன, எழுதி வழங்காதான் வாழ்க்கை, கழுதை புரண்ட களம் அப்படின்னு சொன்னார். அதோட அர்த்தம் எனக்கு முழுசா அப்பவும் தெரியல, இப்பவும் எனக்கு ரொம்ப தெரியல. அது கழுத புரண்ட களம்னா என்ன? கணக்கு எழுதி செலவழிக்காதவனோட லைஃப் வந்து கழுத புரண்ட மண்ணுக்கு சமானம். அது போல இருக்குது, அனீவனா இருக்கும்ல. அது என்னமோ தெரியாது. ஆனா நாங்கெல்லாம் பெரியவா என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். ஏன் எதுக்குன்னு we won't ask questions at all like younger generation. ஒன்ன சொல்லல, உன் பையனை சொல்றேன் அந்த மாதிரி. அதுதான் எனக்கு ஒரே டென்ஷன். என்னடா இது கணக்கு நோட்டு காணுமே, கணக்கு நோட்டு காணுமேன்னு. அந்த மாதிரி எழுதி எழுதி வழங்கணுங்கிறதும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவா பாரு. ஆத்துல போட்டாலும் அளந்து போட்டு அந்த ஓடுற தண்ணியில கொண்டு போய் ஒரு படி காசை கொண்டு போய் போடுறது, அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஆத்துலங்கிறது அகத்தில், வயிறில். வயத்துல போட்டாலும் அளந்து போடு, லிமிட்டா சாப்பிடுன்னு. சரி, இப்ப இன்னும் முதல்ல எழுதுற இந்த கணக்குக்கே வர. இப்பெல்லாம் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து பாதி நேரம் எல்லாம் ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்றோம். இன்னொன்னு என்ன மிஞ்சி மிஞ்சி போய் செலவு பண்ண போறோம்? வீட்டுக்கு வேண்டிய காய்கறி, பால், பழங்கள், பூவு, அதுக்கப்புறம் எப்பவாவது ஷாப்பிங் போனா அது என்ன வாங்க போறோமோ அதுக்கு பில் இருக்க போகுது. சோ நமக்கு தெரியாம என்ன பெருசா செலவாயிடும். அது எதுக்கு எழுதணும்ங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்ப ஏடிஎம்ல இருந்து நான் 20,000 ரூபாய் எடுக்கிறேன்னா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அது 20 நாள்ல காலி ஆயிடும். அப்ப திடீர்னு பார்த்தா என்னடா 20,000 எடுத்தோம், அதுக்குள்ள காணுமே, எங்கேயோ கீழே போட்டோமோ, அந்த கடையில ஜாஸ்தி கொடுத்துட்டோமோ, 2 நோட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமோ அப்படின்னு நல்லா இருக்கும். கணக்கு எழுதியாச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இவ்வளவு ரூபாய் எடுத்தோம், இவ்வளவு ரூபாய் செலவழிச்சோம். இதுல வேற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்ன்னு வேற போட்டு எழுதுவேன். இப்ப இது நவராத்திரி மாசம் இல்லையா, கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்குறது அதெல்லாம் தனியா எழுதுவேன். தீபாவளி மாசம் எல்லாருக்கும் காசு கொடுக்கறது, உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு, அதெல்லாம் தனியா எடுத்து எழுதுவேன். அப்படி பண்ணினாதான் இந்த மாசம் இவ்வளவு ஆயிருக்கு, அடுத்த மாசம் வேற ஒண்ணும் பண்டிகை இல்லை அதனால குறையும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு வந்து முதல்ல இருந்து ரத்தத்துல ஊறுற பழக்கங்கள். ரைட், நீங்க வந்து கேஷா எடுத்து செலவு பண்றதுனால அதெல்லாம் எழுதுறீங்க. நாங்க வந்து டிஜிட்டல் இந்தியா, அதனால எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ங்கிறதுனால அந்த கவலையே இல்லை. எப்ப வேணாலும் we can download the statement. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு இப்படி எழுதி வைக்கணும். பட் இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஆன்லைன் மூலமா பண்ணிட்டோம்னா நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எனி டைம் we can go through the statement, எதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கோங்கிறது தெரியும். அட் த சேம் டைம் கையில காசு எடுத்துட்டு போயிட்டு அது கீழே மிஸ் பண்ணிட்டோமா, இல்ல யாராவது தூக்கிக்கிட்டாங்களா, எங்க காணும், இப்படின்னு எல்லாம் பயமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட போன் மட்டும் போறோம். இப்ப மொபைல தான் எல்லாரும் தும்பி கை மாதிரி கையிலேயே வச்சிருக்காங்களே, யானைக்கு தும்பி கை இருக்க மாதிரி. இன்ஃபேக்ட் விளையாட்டு கூட சொல்லுவாங்க, அது இப்ப வந்து வேற ஏதாவது கொண்டு போக வேண்டிய முக்கியமான பொருள் எடுத்துக்கிறோமோ இல்லையோ,
மொபைல் எடுத்துக்கிறோம். இப்ப ஆடட் விஷயம் வந்து மாஸ்க். இது ரெண்டும் இப்ப முக்கியமா இருக்கு. அதனால அதை எடுத்துட்டு போறோம். சரி, இது எனக்கு புரியுது. பட் நாங்க வந்து இந்த ஜெனரேஷன் நாங்க வந்து ஒரு மாதிரி பழகி எடுத்துமா, அதனாலதான் காத்தால இருந்து டென்ஷன் எனக்கு. நோட்டு காணுமேன்னு அதே மைண்ட்ல. சரி, டோன்ட் வரி. நான் டச் அப் கூட பண்ணிக்கல, அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கேன். பண்ணிக்கலன்னா என்னம்மா, என்னைக்கும் இவங்க வந்து எல்லாரும் பாக்குறாள்ல, கேப்பா மாமி ஏன் டல்லா இருக்கான்னு. அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. நீங்க டல்லாவும் இல்ல, சரியா? நிஜமாவே சொல்றேன். நீ ஏன் சொல்லுப்பா, டல்லா இல்ல தானே மாமி? இல்லன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அடாடா, வெக்கம் வேற போல இருக்கு. சரி, நாளை காத்தால பூஜை முடிச்சு புனர் பூஜை முடிஞ்சோடனே எடுத்துக்கலாம். அந்த ஆத்துல போட்டாலும் அளந்து போடலாங்கிறது வந்து அகத்துல, அதாவது வயத்துல போடுறத பத்தி சொன்னீங்க. அது என்ன அளந்து என்னத்த போடுறது? அதுல அளந்துனா நீ 3 சப்பாத்தினா 3 மட்டும் சாப்பிடு, 4 5 சாப்பிட்டு இருக்காதுன்னு. அந்த மாதிரி அளந்து சாப்பிட்டா ஒன்ன மாதிரி இருக்கலாம். ஓ, தேங்க்யூ. நானும் அளந்துதான் சாப்பிடுறேன், ஆனாலும் என்ன பண்றது, ஜீன். ஓகே, சரி, ரைட். ஆனா ஜீன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சாப்பிடும் போது சொன்ன மாதிரி அளந்து சாப்பிடுறதோட மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணினா நிச்சயமா இது பண்ணலாம். பட் அந்த எக்ஸசைஸ்ங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எவ்ரிவன். இந்த சென்ஸ் சின்னதுல இருந்து பழக்கம் இருந்ததுன்னா இப்படி மெயின்டைன் பண்ண முடியும். I can't do anything. You can do. நான் ஈஸியா சொல்லி தரேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? எதுவும் முடியும்னு பாசிட்டிவா தானே பேசுவீங்க. நிச்சயமா இதுவும் முடியும். பார்க்கலாம். சரி, ஓகே, பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாம் தான் சாட்சி. ரைட், இன்னைக்கு டைம் அப். மீண்டும் அடுத்த அரட்டையில் சந்திப்போம். Bye everyone. இனிய சரஸ்வதி பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். Yes, advance விஜயதசமி வாழ்த்துக்கள்.